மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் தினமே இந்த அரசின் இறுதி தினம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே தெரிவித்துள்ளார். எதுவுமே தெரியாத அமைச்சர்கள் குழு ஒன்று தற்பொழுது நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கின்றது. அதனை மக்களும் உணர ஆரம்பித்திருக்கின்றனர். நாட்டில் இருந்து போதைப் பொருளை முற்றாக ஒழித்து நாட்டை கட்டியெழுப்புவது சிறந்த வேலை திட்டமாகும். எனினும் அது பொது நிர்வாகத்தின் பிரதான பொறுப்பல்ல. போதைப்பொருள் ஒழிப்பு என்பது அரசு நிர்வாகத்தின் ஒரு பகுதி மாத்திரமேயாகும். கடந்த அரசுகளும் இதனை செய்திருக்கின்றன. ஆனால் அவை ஊடகங்கள் ஊடாக பாரிய பிரச்சாரங்களாக முன்னெடுக்கப்படவில்லை. இவ்வாறு அரசை நிர்வகிப்பது என்று தெரியாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திண்டாடிக் கொண்டிருக்கின்றார். அதனால் போலீஸ் மா அதிபர் ஊடாக ஆட்சியை முன்னெடுத்துச் செல்ல முற்படுகின்றனர். அதன் அடிப்படையிலே வெலிகம பிரதேச சபை தவிசாளரின் கொலை தொடர்பாக விசாரணைகளை சமூக ஊடகங்களில் பகிரங்கமாக முன்னெடுத்திருக்கின்றனர். இவ்வாறு போலீஸ் மா அதிபரை கொண்டு ஆட்சியை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என அரசை எச்சரிக்கின்றோம். போதைப்பொருள் பிரச்சாரங்களை தவிர அபிவிருத்திகள் தொடர்பிலான முதலீடுகள் தொடர்பிலோ முதலீட்டு வருமானம் தொடர்பிலோ அரசால் இதுவரை எந்தவொரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. கட்சிகளை ஒடுக்கி முன்னெடுக்கப்படும் அரசியல்களுக்கு மக்கள் எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டுமாறு அரசுக்கு சவால் விடுகின்றோம். இனியும் மாகாண சபை தேர்தலை காலம் தாழ்த்த முடியாது. மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் தினமே இந்த அரசின் இறுதி தினமாகும் என அவர் தெரிவித்துள்ளார்.